நீங்க வேணா பாருங்க ப்ரோ. கோவில்ல வேண்டறத விட ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 2 நாள் இருந்து பார்க்க சொல்லுங்க. எல்லாருமே சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கா, எவ்வளவு அழுகுறாங்க தெரியுமா பெத்தவங்க. ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அம்மா அப்பா, ஒரு கூட சுத்துற அண்ணன் தம்பி, பசங்க, கூட வேலை செய்யற பசங்க, அவங்களாம் எவ்வளவு ப்ரோ வந்து கத்துறாங்க ஹாஸ்பிட்டல்ல. மச்சான் இந்த மாதிரி ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கடவுள் ப்ரோ, ரெண்டாவது ராணுவம் தான், மூணாவது டிரைவர் தான் ப்ரோ சொல்லிட்டு அந்த இடத்த. இப்போ கூட ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, ஏன் அவன் நினைச்சா பொறுமையா போவான்ல ப்ரோ சொல்லிட்டு, ஏன் அவன் குடும்பத்தை பார்த்துட்டு போனான்ல, ஏன் அவன் அப்படி யோசிக்கிறானா சொல்லிட்டு. மற்ற வேலைக்கு போனால் நம்ம அவங்க சொல்றதான் ப்ரோ கேட்க வேண்டியதாகுது. இந்த வேலைக்கு நம்ம நம்ம சொல்றதுக்கு தான் ப்ரோ கேட்கும். யார் அதே மாதிரி இந்த சீட்டை பொறுத்த அளவுக்கு எம்எல்ஏ எம்பி மோடியே வந்தாலும் சரி தான் ப்ரோ. இந்த சீட்டுக்கு நம்ம மரியாதை நீ ஏன் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ. நீ உட்காந்தா இருக்கும். அவரே வந்து பக்கத்தில் உட்காந்தாலும் ஐயோ சார் நீங்கள் வந்து உட்காருங்க இந்த சீட்டில் நான் தான் இப்போ உட்காந்து முடியுமா சொல்லிட்டு. அது மாதிரிலாம் நிஜமா ப்ரோ சொல்லிட்டு. யார் வந்தாலும் இந்த வேலை எல்லாரும் பார்க்க முடியாது ப்ரோ சொல்லிட்டு. ஒருத்தவங்க ஒரு ஸ்கில், ஒரு ஆள் ஒரு மைண்ட் செட் இருக்கும் ப்ரோ சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கலாம் சொல்லி அது மாரி இருக்குல்ல, அதுக்கோசம் சொல்கிறேன் சொல்லிட்டு.